பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். கமான், உன்னை உருவாக்குறதுக்காக கத்தியின்றி ரத்தமின்றி பல ஆபரேஷனை ஆண்டவர் செய்றார். தேவன் உன்னை பெரியவராய் மாற்றும்படியாய் நீ ஒரு பெரிய மனுஷனா மாறணும். எப்பவுமே தேவனுடைய மனதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் இருக்கிற இடத்துல நீ இருக்கணும், நான் உயர்ந்த இடத்துல இருப்பேன், நீ தாழ்ந்த இடத்துல இருக்கணும். இது தேவனுடைய திட்டம் அல்ல. இது ஒருவேளை சில தலைவருடைய திட்டமா இருக்கலாம். ஆனா நான் சொல்ல, என் தேவனுடைய திட்டம், என் தகப்பனுடைய திட்டம், என் தலைவனுடைய திட்டம் என்னவென்றால், அவர் எங்க உட்கார்றாரோ அந்த இடத்துல உட்கார வைப்பாரு. அவர் எங்க இருக்கிறாரோ அங்கதான் இருக்கும்படியா செய்வாரு. அவனுக்கு ஒரு தனி பிளேட், அவருக்கு தனி பிளேட்ல அவங்க இருக்கிற அதே பந்தில நீ உட்கார்ந்து சாப்பிடுவாய். ஆமேன். பெரியவளுக்கு ஒத்த நாமத்தை நான் உனக்கு தருவேன். ஃபேமும் நேமும் கர்த்தரிடத்தில் நமக்கு வருங்க. உனக்கு குறிச்சு அறிமுகம் தேவையில்லை. நீ கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா, உனக்குள்ள பரிசுத்த ஆவி இருந்த அறிமுகம் தேவையில்லை. ஏனென்றால் தான் முதல் பேர் சபா மட்டும் சாமுவேல் தீர்க்கதரிசி என்று தெரிய வந்தது. the people know about him. அவனை குறித்து அவர்கள் தெரிந்து கொள்ள ஆரம்பித்தார்கள். நான் சொல்றேன், இந்த பட்டணத்தில் ஒரு ஊழியம் செய்கிறாய் என்றால், எங்க ஒரு மூலையில் இருந்தாலும் சரி, நீ கர்த்தர் உன்னோடு கூட இருந்தால் உலகத்திற்கு அதை அவரே தெரியப்படுத்துவார். இஸ் a good networkerங்க. The Holy Spirit is a great networker. அவர் ஒரு மனுஷனை அறிமுகப்படுத்தணும், ஒரு மனுஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், ஒரு மனுஷனை ப்ரொமோஷன் பண்ணணும், ஒரு மனுஷன் பெரிய ஆளா நிக்க வைக்கணும்னா அவரை போல உலகத்துல யாரும் கிடையாதுங்க. ஆமா, அவருக்கு நிகர் அவரு மாத்திரம் தான். அவர் அதை செய்வார் பாருங்க. எப்படி